நடிகை ரேகா நாயர் கார் மோதியதில் சாலையில் படுத்திருந்தவர் உயிரிழந்த சம்பவம் காவல்துறை வட்டார விசாரணையில் உள்ள சூழலில் என்ன சொல்கிறார் ரேகா நாயர்? பார்க்கலாம் விரிவாக. ரேகா நாயருக்கு அறிமுகமே அவரின் அதிரடியான செயல்களும் பேச்சுக்களும் தான். சமூகம் தொடர்பான பிரச்சனைகளிலும் திரைத்துறை தொடர்பான சர்ச்சைகளிலும் தனது மனதில் பட்டதை தைரியமாக தெரிவித்து வருபவர். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன் சின்ன திரையில் அறிமுகமான ரேகா நாயர் பல்வேறு தொடர்களில் நடித்து வந்தார். சினிமாவில் அவ்வப்போது ஓரிரு கதாபாத்திரங்களில் நடித்தாலும் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் நடிகர் பார்த்திபனின் இரவின் நிழல் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து பரபரப்பாக பேசப்பட்டார். நடிகைகளை பற்றி அவதூறாக பேசி வரும் பைல்வான் ரங்கநாதனை பொது இடத்தில் மடக்கி இவர் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் அவரையே தெரித்து ஓடவிட்டவர் ரேகா நாயர். இந்நிலையில் ரேகா நாயரின் கார் மோதி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சென்னையில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஜாஃபர்கான்பேட்டை பச்சையப்பன் தெருவில் படுத்து கிடந்த ஒருவர் மீது கார் ஏறி இறங்கியதில் படுகாயமடைந்தார். உடனடியாக அக்கம்பக்கத்தினர் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். ஆனால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார் அவர். இது தொடர்பாக விசாரணை நடத்திய கிண்டி போக்குவரத்து போலீசார் உயிரிழந்த நபர் ஜாஃபர்கான்பேட்டையை சேர்ந்த மஞ்சன் என்பதும் மதுபோதையில் சாலையில் படுத்திருந்த போது விபத்து நடந்ததை போலீசார் உறுதி செய்தனர். மேலும் விபத்தை ஏற்படுத்திய கார் நடிகை ரேகா நாயருக்கு சொந்தமானது என்பதும் அதனை அவரது கார் ஓட்டுநர் பாண்டி ஓட்டி வந்தபோதுதான் விபத்து நடந்தது தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து பாண்டியை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் இந்த விபத்து தொடர்பாக விளக்கம் அளித்த ரேகா நாயர் தான் காரை ஓட்டவில்லை என்றும் காருக்கு முன்பாக இருசக்கர வாகனத்தில் சென்றதாக விளக்கம் அளித்து இருக்கிறார். விபத்து நடந்தவுடனே சம்பவ இடத்தில் காயமடைந்தவரை ஆட்டோ மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததாக கூறியிருக்கிறார் ரேகா நாயர். மனநிலை பாதிக்கப்பட்டவர்னு சொல்றாங்க, வயசானவர்னு சொல்றாங்க, அந்த ரோட்ல தான் படுத்திருப்பேன்னு சொல்றாங்க. பட் நான் பார்த்தது இல்ல, எனக்கு தெரியவும் செய்யாது. நாங்க மக்கள் எல்லாரும் ஆவுன்னு கத்துன உடனே நான் டக்குன்னு வண்டியில இருந்து இறங்கிட்டேன். டிரைவர் நடுவுல இருந்ததுனால எல்லாம் கண்ணாடி தட்டவும் தட்டுனாங்களா, அப்ப என்னன்னு தெரியாதனால நான் எதாவது நாய் பூனை குறுக்கால போயிருக்கோம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் வேகமா இறங்கி பார்த்தா கிரௌடா இருந்தது. நான் இமீடியட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணேன், ஆம்புலன்ஸ் போன் பண்ணேன். அப்புறம் யாரும் வரலன்னு ஆட்டோ ஏற்றி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாச்சு. காரை நான் ஓட்டவில்லை, மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுக்கும் தான், எதற்காகவும் பொய் சொல்ல வேண்டிய அவசியமில்லை எனவும் கூறினார். வண்டிக்குள்ள யாரு இருந்தாங்க, இல்ல இறங்கலாமா போனோமா, யாரு ஓட்டினா அப்படிங்கறதெல்லாம் சிசிடிவி ஃபுட்டேஜ் தெரியுமே. அவ்வளவு பெரிய ஏரியால ஒயின் ஷாப்புக்கு முன்னாடி நம்ம ஏன் பொய் சொல்லணும்? மக்களுக்காக குரல் கொடுக்கற நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஆனால் விபத்து நடந்தபோது ரேகா நாயர் காரின் பின் இருக்கையில் அமர்ந்து இருந்ததாகவும் போலீஸ் தரப்பில் கூறப்படுகிறது. கார் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அடுத்த கட்டமாக ரேகா நாயரை விசாரணைக்கு அழைக்க உள்ளதாக காவல்துறை தரப்பில் தகவல் வெளியாகியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.